herotalkies.com வெளிநாடு வாழ் தமிழர்கள் 500க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களை கண்டு களிக்க உதவுகிற இணையதளம். ஹீரோ 30 அப்படின்னு கோட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 30% ஆஃபர் அண்டு நீங்கள் ட்ரையல் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப உபயோகமாக இருக்கும், லீகலாக இருக்கும். ஸோ தயவுசெய்து வந்து நல்ல சினிமாவை இப்படி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உரியடி இது ரிவ்யூ அப்படிங்கிறத தாண்டி வந்து ஒரு பாராட்டு பத்திரமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து எனக்கு ஒரு வெக்கம் எதுவுமே இல்லை. அப்படி பாராட்டுறது அப்படிங்கிறது பெரிய மைனஸில் வந்து சுட்டி காட்டாமல். ஏன்னா இதில் வந்து இளைஞன், ஒரு பொறுப்பான இளைஞன், ஒரு தைரியமான இளைஞன், இதெல்லாம் வந்து நம்ம கட்டுரையில் தான் கேள்விப்படுறோம். இப்போல்லாம் நிஜத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஷேரோட இல்லை வந்து மீறி போனால் ஒரு லாங் போஸ்ட்டோடு வந்து முடிஞ்சிருது அவங்களோட அவுட்ரேஜ் அப்படிங்கிறது. நிஜ லைஃப்பில் ஏதாவது புரட்சி பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப டஃப்பு. அப்படி இருக்கிறப்போ ஒரு இளைஞர், விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர், அவரே பணத்தை போட்டு ஒரு படத்தை தயாரித்து இயக்கி நடித்து, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இது எல்லோரும் பண்ணிடலாம். காசு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் தந்துடுவாங்க, பண்ணிடலாம். ஆனால் அவர் எடுத்திருக்கிற அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஜாதி. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இன்னைக்கு காசு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவனே ஜாதி அப்படிங்கிற போய் தொடர்றதுக்கு வந்து பயப்பட்டுவான். ஆனால் இவர் தைரியமாக உள்ளே இறங்கி ஆதிக்க ஜாதியும் சரி, ஒடுக்கப்பட்ட ஜாதியும் சரி, இது வச்சுக்கிட்டு ஜாதி அரசியல் எப்படி பண்ணுறானுங்க, எங்கிருந்து முளைக்குது, எப்படி வந்து இளைஞர்களை தூண்டி விட்டு ஒரு அரசியல் ஆதாயத்துக்காண்டி என்ன பண்ணுறானுங்க அப்படிங்கிறத ஒரு 90s வந்து நடக்கிற ஒரு பீரியட் ஃபிலிமாக வந்து காமிச்சிருக்கிறார் விஜயகுமார். சரி, இது ஒரு படமாக வந்து முயற்சிகள் வந்து அங்கங்கே பிசகுகள் இருக்க தான் செய்யுது. நிறைய பக்கம் வந்து அத்தன்டிசிட்டி இல்லை, 90s மாதிரியே வந்து. ஏன்னா அவங்களுக்கு கையில் காசு கிடையாது. அவங்களுக்கு பெரிய விஎஃப்எக்ஸ் டீம் இல்லை பெரிய ஆர்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் இல்லை. ஸோ இருக்கிறத வச்சுக்கொண்டு அந்த 90களில் வந்து என்னென்ன வந்து நமக்கு ஃபீல் வருமோ, ஒரு பின்னாடி வந்து வாஜ்பாய் பேசுகிறது, ஒரு நியூஸில் வந்து ஒரு மே 12 சம்திங் வந்து எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு 1999 அப்படின்னு காட்டுறது, இதெல்லாம் ஒரு சட்டை, இது ஒரு பேச்சு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்னு வந்து காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லாம் தாண்டி நம்மளை வந்து நெகிழ வைத்து இன்றைக்கி வந்து லூக்ஸில் வந்து பார்த்தேன் எங்கள் வேலைச்சேரியில். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் எந்திரிச்சு வந்து இந்த படத்துக்கு வந்து கை தட்டிட்டு போனாங்க. அது எவ்வளோ பெரிய சாதனை அப்படிங்கிறது வந்து ஒரு சினிமாக்குள்ளே இருக்கிறவங்க வந்து சிலாயிக்கும் போது தான் தெரியுது. ஏன்னா இன்றைக்கி 5 கோடி 10 கோடி 15 கோடி போட்டு படம் எடுத்தவன் பூராமே பார்த்திங்கன்னா அதில் 50 பேர் கூட வந்து கைதட்டல் வாங்க முடியறதில்ல. இன்றைக்கி ஏன் இவங்க கைதட்டினாங்க அப்படின்னா, எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் போல்ட்டாக அட்டிக்கிறது அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. பிச்சிருக்கார் விஜயகுமார் அப்படிங்கிறவர். அந்த டீம், மொத்த டீமும், எல்லார் பேரும் எனக்கு தெரியாது, மன்னிச்சுக்குங்க. ஆனால் நடித்த அந்த ஸ்க்ரீனில் இருந்த ஒவ்வொருத்தரும், அந்த தாழ்த்தப்பட்ட இளைஞராக காட்டப்பட்டிருக்கிற அவர், உயர் ஜாதியில் இருந்துட்டு அந்த தாழ்த்தப்பட்ட இளைஞரை வந்து அவருக்கு ஒன்று நிகழ்ந்தோடனே வந்து அதை வந்து வெஞ்சன்ஸ் தீக்கிறதுக்காண்டி போராடுற அந்த இளைஞர்கள், இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கும் முக்கியத்துவம் இருக்குது. இதில் பியூட்டி என்னென்னா, இது வந்து எந்த ஒரு மின்சிங்கும் இல்லாமல் டிப்ளமசி இல்லை வந்து இந்த சினிமாவோட எந்த இலக்கணத்துக்குள்ளேயும் போகாமல் அவங்களுக்கு என்ன நினச்சதோ அப்படியே எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. பார்த்தா பாருங்கடா, சென்சர் போனால் போட்டுண்டா. அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா, இது சென்சர் ஆனால் விட்டு வெளில வந்தால் வரட்டும், ஆனால் நம்ம நினச்சதை சொல்லிட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்திக்கு எடுத்த மாதிரி தான் இருக்குது படம். அப்படியே தூக்கி வரி போடுது. ஆனால் இதான நடக்குது இங்கே அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஒரு மெசேஜை வெளில விட்டுட்டு நம்ம வந்து வெளில வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் யோசிக்கிறோம் அந்த படத்தை பற்றி. ஓகே, இதெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஒன்று ரொம்ப கிளியராக சொல்லிக்கிறேங்க, இந்த படம் வந்து இந்த குழந்தைகளுக்கோ இல்லை ரொம்ப ஃபேமிலிஸ் அவங்களுக்கெல்லாம் இல்லை, ரொம்ப ரத்தம் கோரி சர்டிஃபைட் மூவி. ஸோ கொண்டு போயிட்டு 12 வயசு பிள்ளையோ, ஏன்னா ஒன்றும் கேட்க மாட்டாங்க பெருசாக, 12 வயசு பிள்ளையோ 13 வயசு பிள்ளையோ கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு வந்து லவ் திவோன்னு கத்திட்டு வந்துடாதீங்க. ரொம்ப மெச்சூரான சினிமா லவ்வர்ஸு அண்டு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்க, இவங்களுக்கான படம் இது. ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து உங்களுக்கு வந்து உங்களோட எஃபர்ட்டை வந்து பெருசாக அப்ரிஷியேட் பண்ணிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அந்த லீடாக நடிச்சிருக்கிற அந்த அத்தனை இளைஞர்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைமுக்கு ட்ராவல் பண்ணிடலாங்க. அந்த காலேஜில் இருக்கிற அதாவது வெறுமை, அந்த ஹாஸ்டலுடைய வெறுமை, அங்கே அடிக்கிற அந்த காற்று, அந்த ரோட்டோரத்தில் இருக்கிற அந்த டீ கடை, இதெல்லாம் வந்து செட்டு போட்டு ஒரு மாதிரி கிளாமரஸாக தான் எடுப்பாங்க. இது வந்து நிஜமாலுமே அந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு கேமரா வச்சு எடுத்தங்காட்டி வந்து நமக்கு நிஜமாலுமே அந்த காலேஜில் இருக்கிற ஃபீலிங் வந்து வருது. டயலாக்ஸும் அதே தான். எப்படி இவ்வளோ அழகாக எழுதுனாங்கன்னு தெரியல. நிஜமாலுமே அந்த காலேஜில் ஒரு பசங்க ரியலாக என்ன பேசுவாங்களோ இதற்குள்ளேயும் ஒரு ஹியூமர் வைத்து, இதற்குள்ளேயும் வந்து ஒரு பயம், நமக்கு வந்து திகிலை வைத்து ஒரு பயங்கரமான மெசேஜை சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது விஜயகுமார் அப்படிங்கிறவருக்கு இதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்னும் பல படிகளை வந்து அவர் அடையவிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு உண்மையாலுமே சினிமா பிடிச்சது அப்படின்னா
ஆனால் அதுவும் உண்மையை சொல்லிடுறேங்க, இடையில ஒரு 10-20 நிமிஷம் கொஞ்சம் லேக் அடிக்குது தான், இல்லை அப்படின்னு சொல்லல. ஆனால் இந்த டீம் அப்படிங்கிறது கையில் இருக்கும் காசை வைத்துக்கொண்டு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி கையில் காசு இருக்கிறவங்க கூட பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ அதற்கு நாட் ஜஸ்ட் அப்ரிஷியேஷன். நான் வந்து நீங்கள் வந்து போய் 120 ரூபா கொடுத்து வேணும்னே அப்படி சொல்லலை. இது 120 ரூபாய்க்கு உண்மையாலுமே சினிமா லவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த தைரியத்தில் சொல்கிறேன், தயவுசெய்து போய் 120 ரூபா, 80 ரூபா, 50 ரூபா கொடுத்து இந்த படத்தை பாருங்கள். இந்த சின்ன படங்களைத்தான், இந்த மாதிரி வந்து ஒரு தைரியமான படங்களைத்தான் நான் சப்போர்ட் பண்ண முடியும், சப்போர்ட் பண்ணணும். இளைஞர்களுடைய அந்த மனதை அப்படியே பிரதிபலிக்கிறது. இந்த மாதிரி ஒரு 10 படம் 10 தைரியமான இளைஞர்கள் வந்து எடுத்தாங்க அப்படின்னா அப்படியே பொலிட்டிக்கல் சிஸ்டமே வந்து உடையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஒரு சமூக மாற்றத்திற்கான வித்து இந்த படம் இது. பாராட்டுகள் எல்லாத்துக்கும். தைரியமாக இதே மாதிரி பல ப்ரெஸ்ஸிங் இஷ்யூஸை பற்றி படம் பண்ணுங்கள். எங்களுக்கு தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர்கள் நீங்கள். அதை மட்டும் என்றைக்கும் நினைவில் கொள்ளுங்கள். இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு என்னால் ஒரு தனி மனிதனாக என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், இந்த ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். என் நண்பர்களும் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சினிமா கம்யூனிட்டியும் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் பெருசாக ஜெயிக்கும், ஜெயிக்க வைக்கிறோம். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடியவர்கள் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.